ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜும்கா சில்க் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி ஜும்கா எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் கையில் ஒயிட் கலரில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஜும்கா பேஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது மேலே தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம். அந்த சில்க் த்ரெட் அந்த மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோல்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த பிசிறு தெரியும். அந்த பிளாஸ்டிக் தானே, கட்டிங் போது லைட்டாக அங்கங்கே பிசிறு இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சோ பிளேடு வச்சோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் காமிச்சதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப் தெரியும். நம்ம கரெக்டாக கட் பண்ணாமல் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த கேப் தெரியும். அதனால தான் அதை ப்ராப்பராக அதை கட் பண்ணிவிட்டு அந்த மோல்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சில்க் த்ரெட்டை சுற்ற ஆரம்பிக்கணும். நான் இதுக்கு வந்து ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு 2 சைட்ஸ் இருக்குங்களா, ஒரு சைடை வந்து நான் அந்த பேஸோட உள்பக்கமாக ஒட்டி விட்டுறேன். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். அந்த இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து ஊசி மாதிரி நல்ல அந்த த்ரெட்டை வந்து கம் போட்டு அப்படியே சுருட்டி விட்டுக்கணும். ஏன் அப்படி விடுறோன்னா, இந்த மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் மோல்டு ஜும்கா மோல்டில் வந்து ஹோல்ஸ் சின்னதாக தான் இருக்கும். இப்போ சில்க் த்ரெட் பேங்கிள்னால் நமக்கு நல்ல பெரிய சைஸாக இருக்கும், சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இதுவுமே அந்த சந்திரமூலி அந்த மாதிரிலாம் நம்ம இயரிங்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் சுற்றுறதுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இதை எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பேஸ் எப்படி நம்ம ரேப் பண்ணுறதுங்க மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம ஸ்டோன் செயின், குந்தன் ஸ்டோனு வச்செல்லாம் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சாரீக்கு மேட்சாக இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக வருது. இதுலேயே 3D பேங்கிள், அப்புறம் ஜும்காலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் வருது. கேன்வாஸ் பேப்பர் வச்சு OHB ஷீட் வச்சுலாம் நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னரை வந்து இந்த மோல்டில் பேக் சைடு வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நான் எடுத்திருக்கேன். அது முன்ன பின்ன இருக்கிறதுனால லைட்டாக நான் வெட்டி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஈவனாக எடுத்துகிட்டு இப்போ இந்த கம்மை வந்து நீங்கள் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அது நல்லா சுருண்டு ஒரு நீடில் ஷேப்புக்கு நமக்கு வரும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதை நம்ம நீடில் கூட கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் இது ஃபஸ்ட் டைமாக நானும் தான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒல்லியாக ஒரு த்ரெட்டு வந்து நிறைய இருக்கும். 20 ஸ்டாண்ட்ஸ் நம்ம த்ரெட்டு சுற்றி இருக்கும்போது இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பொடி கம்பி மாதிரி நமக்கு நீடில் மாதிரி அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக விட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு த்ரெட்டை சுற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த உள்ளே சுற்றி இருக்கிற த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் காய விடுங்க. நான் வீடியோக்குனால உடனே எடுக்கிறேன், நீங்கள் அப்படி எடுக்காதீங்க, நல்லா காய விட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று கவனிச்சுக்கணும், இந்த சந்திரமௌலியில் நான் சொன்னேன், அது என்னென்னா அந்த இயரிங்ஸ் பண்ணும்போதும் சரி, சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி நம்ம நெக்லஸ்ஸு அப்புறம் கம்மல் எது பண்ணாலும் ஓகே. அதில் வந்து அந்த பட்டையாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு 20 தடவை நம்ம சுற்றியிருக்கோம். நம்ம கொஞ்சம் சுருக்கணும்னா அது ஒல்லியாயிரும். அதனால் அதை பட்டையாக எடுத்து வச்சுட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள தம் ஃபிங்கர் வச்சு அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு கார்னரில் நம்ம நீடில் மாதிரி கம் போட்டு ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்துருங்க. எடுக்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் டைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் சுற்றுறது நெக்ஸ்ட் டைம் அப்படியே மூவ் ஆகி வர வர நம்ம டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கணும். எப்படி பட்டையாக தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நூல். அதனால் அது வந்து நமக்கு நல்ல பட்டையாகவே வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுருக்கிடாதீங்க. நான் நிறைய டைம்ஸு நம்ம செய்யும்போது என்ன பண்ணிடுவோம், இன்னும் பழக நமக்கு வந்துடும். நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டே இருங்க. அது எப்படியுமே எந்த வேலையுமே நம்ம ட்ரை பண்ணும்போது கட்டுன்னு வராது. நான்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பழக தான் அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். அதனால் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, வீட்டில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும். அது மூலமாக ஒரு ஏர்னிங்ஸும் கிடைக்கும் நமக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப கேப்பு விட வேண்டாம். நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன் கேப்பு. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில், அதாவது கொஞ்சம் ஒரு சுற்றி இப்போ பட்டை சுற்றணும்ல, ஒரு த்ரெட்டு அடுத்த 20 ஸ்டாண்ட்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இப்போ அந்த ஃபுல் ஜுமுக்காவும் நம்ம வந்து அதை ரெடி பண்ண போகிறோம். பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் இல்லை தம் ஃபிங்கர் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடில் நீடில் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை தூக்கி அந்த
ஹோல்ஸ் வழியாக விட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா சிலது வந்து நூல் முன்ன பின்ன இருந்ததுன்னா இப்போவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் நகண்டு இருந்துச்சு. நான் அதை லூஸ் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டைட் பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பின்பக்கம் பாருங்கள் நீட்டாக வந்துடும். சுற்றி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரேப் பண்ணுறதுக்கும் செகண்ட் ரேப் பண்ணுறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இப்படியே நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் நமக்கு வந்து நல்லா நீட்டாக வரும். நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அது நீட் ஃபினிஷிங்கில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நான் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸும் போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் ஃப்ரீ கிளாஸ் தான் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் குரூப்பில் இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணவே இல்லை. நானுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் ஒர்க் பண்ணுறதவே இல்லை. இன்றைக்கி தான் இந்த கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணி போடுங்க குரூப்பில் இருக்கிறவங்க. ப்ரூச்சஸ் கிளாஸும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அளவு கேப்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ஜும்காவை சுற்றி நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். அந்த கேப் வந்து கொஞ்சம் ஈவனாக பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அது தெரியாது. அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 தடவை நீங்கள் 4-5 ஜும்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதுக்கு அந்த எப்படி பண்ணால் நமக்கு அது ஃபினிஷிங் நீட்டாக வரும், அந்த எவ்வளோ கேப் ஒன்றுக்கு இன்னொன்று எவ்வளோ கேப் விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டை விட இது செகண்ட் ஒன் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. இதோட டிசைனிங் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதிலையே டபுள் லேயர் வர மாதிரி, ட்ரிபிள் லேயர் வர மாதிரிலாம் ஜும்காஸ் பண்ணலாம். அது நம்ம அதுவே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் நெக்லஸ் எப்படி மேக் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. அப்புறம் ப்ரூச்சஸ்ஸு, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வச்சு ஒரு த்ரெட்டு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வச்சு ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்மளும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்போஸ் நம்ம சுற்றும்போது கொஞ்சம் பிசுறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுங்க. அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்கோட அழகாக இருக்கும். அந்த நம்ம ஒன்றுக்கு இடையில ஒன்று கேப் விட்றோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சுன்னா இன்னுமே அந்த ஷைனிங், அந்த சில்க் த்ரெட்டுக்குன்னு ஒரு ஷைனிங் இருக்கும், அது நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு வரும். அதை பார்த்துக்கோங்க. அந்த பட்டையை நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா, அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா பட்டையை வச்சிங்கன்னா சீக்கிரம் ஒர்க்கு முடியும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ஒரு 2-3 ஜும்கா பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் தங்கம் அந்த மாதிரிலாம் போடுறத விட அது விற்க விலைக்கு வாங்கி போட முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் கூட அப்படி வாங்க முடிஞ்சிருந்தால் கூட நிறைய பேர் சிம்பிளாக இருக்க தான் விரும்புகிறாங்க. அப்படி இந்த மாதிரி இதிலையே ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. பெரியவங்களும் இந்த மாதிரி சில்க் த்ரெட் நெக்லஸ்ஸு, பேங்கிள்லாம் நிறைய போடுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், போட போட வந்துடும். அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்களும் அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஃபேமிலியை பார்த்துட்டு நம்மளும் நம்ம ஒர்க்கையும் ஃபேமிலியும் பார்த்துட்டு நமக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு, ப்ரூச்சஸ்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்குமே ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ரெண்டையுமே நம்ம கவனிச்சிக்கலாம். ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் நம்ம வந்து வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண வந்து நமக்கு வந்துடும். இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சிட்டேன், செகண்ட் லேயர் போட்டிருக்கேன். போடும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேப் தெரியாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா, அதில் பிசுறு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக கட் பண்ணிக்கோங்கன்னு. நான் கட் பண்ணதில் கொஞ்சோண்டு அதில் ஒட்டிகிட்டு இருக்க மாட்டேன் இருக்குது, அதனால் அதில் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது அந்த த்ரெட்டு. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அங்கங்கே பிசுறுலாம் தெரிஞ்சுதுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றிருக்கோம், 2வது சுற்றும் போதே அது நீட் ஃபினிஷிங்கில் வருது. அப்போ உங்களாலையும் பண்ண முடியும். தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேப்பை இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றும் நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பை இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். செகண்ட் லேயர் சுற்றும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக அந்த கேப் தெரியாமல் உள்ள பேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியாத அளவுக்கு நம்ம செகண்ட் லேயரை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டுற மாதிரி இருந்தது. ஒட்டுறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி முடித்த பிறகு எனக்கே பிடிச்சிருந்தது. பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட சின்ன பேஸ்லாம் கிடைக்குது. என்னது ஒவ்வொரு சைஸில் 3mm 4mm அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு. இது ஃபுல்லாக நான் சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது அடியில் கொடுத்துருக்க அந்த பேஸ் வந்து கலர் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சில்க் த்ரெட்டை வச்சு அதை நீட்டாக நம்ம ரேப் பண்ணணும். அப்போ சுற்றும்போது அதில் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. உள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த த்ரெட்டு வச்சு நம்ம அதை நீட்டாக கவர் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் அந்த சைனிங் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இப்போவே அது நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ரேப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கம் போட்டு லாஸ்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் அது வராது. இப்போ எனக்கு அது கரெக்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஒரு நூல் விட்டுட்டு சுற்றின மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் அதை எடுத்துட்டு திருப்பி அந்த த்ரெட்டை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம தலைமுடியெலாம் கட்டும்போது நல்லா இழுத்து விட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சுற்றுங்க. சுற்றும்போது அது நீட்டாக வந்துடும். சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணோன்னா நமக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அதை ரேப் பண்ண முடியும். இதே பிஸ்னஸாக நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய சில்க் த்ரெட் கிளாஸே எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதோ சின்ன அமௌண்ட்டு வந்து வாங்கிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஒரு ஏர்னிங்ஸாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இது வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லுவேன் நான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஃபினிஷிங் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கவோ இல்லது ஒரு சேல் பண்ணவோ நம்ம வீட்டு கிட்ஸுக்கு முதல்ல போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது நமக்கே அது நீட் ஃபினிஷிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு தொழிலில் ஒரு வருமானம் இருக்கும். இதை ஃபுல்லாக நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்ட்டு. நல்லா டைட்டாக மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். நல்ல சில்க் த்ரெட்டை மட்டும் நல்லா பட்டையாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சுருட்டிடாதீங்க. சுருக்குனிங்கன்னா நிறைய சில்க் த்ரெட்டு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு நீட்டாக வராது. பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் கேப் அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா அதிலே 2 டைம்ஸ் கூட சுற்றிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் நம்ம சுற்றணுங்கிற மெத்தடெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம நீட்டாக கொடுத்துருந்தோன்னா அழகாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் சுற்றி பழகுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கேப் எக்ஸஸாக விட்டுருப்போம் ஒரு சில டைமிங்கில், ஒரு சில பக்கத்தில். அப்போ நீங்கள் டபுள் டைம் கூட நீங்கள் அதை சுற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டபுள் டைம் சுற்றும்போது கொஞ்சம் அதில் தூக்குன மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் செய்யணும். எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை பத்தாதுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான், நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸும்.
நீங்கள் சொல்லும்போது அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது நம்ம இன்னுமே நம்ம அதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தான் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். இப்போ பாருங்கள், முடிக்க போகிறோம். முடித்து அந்த எங்கேயாவது நமக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நீட்டாக அதை கம் போட்டு ஒட்டிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. உள்ளேயுமே நமக்கு அந்த பேஸ் கலரே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம கம் போட்டு ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கையவே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா லூஸாக ஆயிரும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த லெஃப்ட் ஃபிங்கரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு எக்ஸஸாக கம் போட்டு நிறையவே போட்டுருங்க. கம் போட்டு ஒட்டிட்டு எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த கம்மை நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமே தான் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஃபிங்கர் லெஃப்ட்டு சைடில் உள்ள ஃபிங்கரை எடுக்கணும், லெஃப்ட் ஹேண்டை. அப்படி இல்லைன்னா மேல் பக்கமாக கொஞ்சம் லூஸ் விட்டுரும். நம்ம எடுக்கும்போது அந்த கேப்பு விழுந்துரும்ல, அதனால தான் இந்த கம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நல்லா அதை அப்ளை பண்ணி விட்ருங்க. எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது நல்லா நீட்டாக வந்துருச்சு. கொஞ்சம் தான் எக்ஸஸ் இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து 20 ஸ்டாண்ட்ஸே எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் சுற்றுனதும் அதை விட இப்போ செகண்ட் டைம் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன ஸ்டோன் என்னெல்லாம் ஒட்டலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.